வணக்கம் மக்களே. நான் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் மக்களே. ஒரு வேளை சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால தான் யார் எனக்கு பசின்னு சொன்னாவே என்னால் தாங்க முடியாது. என்னால் முடிஞ்ச உதவி யாருக்கும் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். எனக்கு அந்த குடியார புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு நான் வேலைக்கு போயிட்டு வருவேன். நான் 10 புரோட்டா கட்டி கொடுப்பாங்க. அந்த 10 புரோட்டா கட்டிட்டு நம்ம வீட்டில் போயிடா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு யாருன்னா போகிற வழியிலே அந்த புரோட்டாவாக இருந்தாலும் சரி, ரைஸாக இருந்தாலும் சரி, போகிற வழியில் கொடுத்துட்டு போயிடுவேன். அது மாதிரி செஞ்சனால தான் நான் என் பிள்ளைங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க. 5வது படிக்கிற வரைக்குமே எங்கள் வீட்டுக்காரர் உதவி கிடையாது. இந்த பிள்ளைங்க 8வது 9வது போகிற வரைக்குமே நானே அடுத்தவங்கள்ட்ட நோட்டு புக்கு வாங்கி வேலைக்கு போய்கிட்டு அந்த குடிக்காத புருஷனை வச்சுக்கிட்டு 10 காசு கொடுக்க மாட்டான். குடிக்காரன் 10 காசு கொடுக்க மாட்டான். நான் 15 வருஷமாக ஹோட்டலில் வேலை செஞ்சு அந்த 5 பிள்ளைங்க எவ்வளோ அவமானம், எவ்வளோ கேவலம், எவ்வளோ நான் பட்ட பாடெல்லாம் அவ்வளோ பட்டு நான் பிள்ளைங்கள வளர்த்து ஆளாக்கினேன். ரொம்ப மனசு தாங்க முடியாமல் தான் என் பையனோட 27 வருஷம் அவன்கிட்ட வாழ்ந்தேன். 27 வருஷம் வாழ்ந்து மனசு அப்பயும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் நான் என் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு நான் போயிடுவேன். இப்போ எல்லா பிள்ளையும் கல்யாணம் ஆகிடுச்சு. என் பையனை பிடிச்சிக்கிட்டு நான் ஒரு ஊருக்கு தனியாக வந்துட்டேன். மக்களே இப்போ தான் நான் கொஞ்சம் வேலை வெட்டிக்கு போகாமல் இப்போ தான் இருக்கேன். நான் பட்ட கஷ்டம் வேறு யாரும் படக்கூடாதுன்னு தான் யார் என்ன அம்மானு கேட்டாலும் அக்கான்னு கூப்பிட்டாலும் யார் நான் ஒரே பிள்ளை தான் எங்கள் வீட்டுக்கு. அதனால தான் நான் யாருக்கும் எந்த உதவியும் செய்கிறேன். எனக்கே இல்லைனா கூட யாருக்கும் கொடுத்துருவேன் மக்களே சாப்பாடு. அதே மாதிரி என்னால் முடிஞ்சு வெளியில் எங்கேனா போனா கொண்டனா யாருக்கும் என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்வேன் மக்களே. அதை நான் ரொம்ப அவமானப்பட்டு நான் வீட்டை விட்டு வந்து ரொம்ப வேதனைப்பட்டு அவமானப்பட்டு ஒரு வேளை சோறு இல்லாமல் அலைஞ்சி அதுக்கப்புறம் தான் நான் ஒரு வீட்டில் அவ்வளோ வேதனைப்பட்டேன். வீட்டை விட்டு வந்து அந்த வேதனை வேறு யாரும் படக்கூடாது மக்களே. நல்லபடியாக இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச உதவி யாருக்கும் 4 பேத்துக்கு செய்யுங்க. நல்லபடியாக உங்கள் குடும்பமெல்லாம் நல்லபடியாக விருத்தி அடையும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.